அதுல மம்முட்டி சார் எடுத்து ஒரே ஒரு டயலாக் மட்டும் வேண்டாம் அப்படின்னு இங்க தமிழ்ல பண்ணும்போதும் சார் தான் அவரே தான். ஓகே. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் ஓகே நல்லா இருக்கு பக்காவா இருக்குன்னு அப்புறம் டப்பிங்கே உட்காருவேன். படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, ஆக்ஷன்லாம் மிரட்டி வச்சிருக்காங்க. ஃபுல் படம் பார்த்து எனக்கு சாண்டி மாஸ்டரோட வாய்ஸ் அங்கேருந்து அனுப்பிச்சாங்க. எனக்கு பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கு. வாய்ஸ் பார்த்தா ரொம்ப எந்த சீன் ஃபர்ஸ்ட் இது பண்ணீங்க? ஆக்சுவலாக அவங்க அம்மா கிட்ட சொல்லுவார், இனிமேல் நான் தான் முடிவு பண்ணுவேன். அது ஃபஸ்ட்டு நான் அப்படி எப்படி பேசுனேன்னா, நான் யார் தெரியுமா, கடவுள். அதாவது அந்த வருஷம் இதில் வந்து நான் யார் தெரியுமா, கடவுள், நீ கடவுளோட தாய். அது ஒரு அழுத்தம் அந்த சாடிஸ்ட். ஹீரோக்கு டப் பண்ணி கொடுத்தோடனே அவர் வந்து இல்லை எனக்கு பிடிக்கலன்ட்டாரு. ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் டப் பண்ணி கொடுக்குறேன், ஓகே அதுவும் வேணான்ட்டாரு. இல்லை எது கொடுத்தாலும் வேணான்றாரு. இந்த மணிரத்னம் படத்தில் வர மாதிரி ஃபீல், ரஜினி சார் ஃபீல் நான் எங்கே போவேன், அவரு மாத்துன்றாரு, நான் என்னத்தை மாத்துறது. அவங்க ஸ்மிருத்தின்னு ஒரு டப்பிங். ஓகே, ஒரிஜினல் வாய்ஸா இல்லை டப் வாய்ஸானே ஒன்றும் பாவம். அது ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் போட்டு கொஞ்சம் சித்திரவதைப்படுத்திட்டேன். ஆமாம், வேம்பயர் கேரக்டருங்கிறதுனால அந்த கேரக்டர் பிகினிங்ல இருந்து அந்த சின்ன பேஸோடே போகும். ஏதாவது பிரச்சனையா? அண்ட் பாலா சார் வணக்கம். வணக்கம் சார். அண்ட் கண்டினியூஸா 3வது தடவை மீட் பண்றோம் ஒரு இன்டர்வியூ பேட்டர்ன்ல. எம்புரானுக்கு அப்புறமா ஒரு பெரிய சக்சஸ்க்கு அப்புறமா மீட் பண்றோம். இடையில இருக்கு, அது நீங்க ஒர்க் பண்ணது இருக்கு. பட் தியேட்டரிக்கல் வைஸா நான் சொல்றேன், தியேட்டரிக்கல் வைஸா ஒரு பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் மீட் பண்றது. லோக்கா தமிழ் டப்பிங் உங்களோட பார்வையின் கீழே தான் வந்து அது ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னதான் மலையாளம் எங்களுக்கு புரிஞ்சாலுமே வந்து அந்த நார்மல் பீப்புளுக்கு புரியணும் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் வந்து நல்லாவே அந்த ஒர்க் இருந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா அதில் ஒரு பெரிய பங்கு உங்களுதும் இருக்கு, ஏன்னா அது புரியணும் இல்லையா? ஸோ இந்த சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அதில் கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த லோகோ நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் மலையாளம் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்த நாள் தான் தமிழில் ரிலீஸ் ஆச்சு. அப்போதான் ஆடியன்ஸ் சார் அதனால. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்கள் ரியாக்ஷன் என்ன? ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 2.5 month முன்னாடியே படம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி லோக்கான ஒரு படம் யாருன்னு கேட்டேன், கல்யாணி பிரியதர்ஷன். சரி ஓகே அனுப்புங்க. நம்ம நார்மலாக எப்போதுமே எல்லாத்தையுமே ஒரு பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி டாக்டர் மாதிரி தான். ஓகே அனுப்புனா. அப்புறம் ஈவினிங் எப்போவுமே ஷோ தனியாக பார்ப்பேன் என்னோட ஸ்டுடியோவில். ஒரு 6 மணிக்கு உட்காந்து ஷோ பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு ஒன்றும் அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த குட்டி பொண்ணு ஒன்று பண்ணியிருக்கேன். நீலி கல்லியங்காட்டு. இத்தனைக்கும் நான் பார்த்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி டப் ட்ராக் மட்டும்தான் இருக்கு. அதுலயுமே சிலது பைலட் இருக்கு. பைலட் இருக்கு. ஆமா, ஏன்னா டப் அவங்க பண்ணல, சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருக்காங்க. நான் 4 லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தினா, மலையாளம் அவங்க. இதில் தமிழ் கேரக்டர் சாண்டிலாம் நான் பண்ணேன். படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் சிஜி வரல, எனக்கு சிஜிலாம் இல்லாம சொல்றேன் நான். அப்படியா? ஆமா, ரா காப்பி பார்த்துட்டு சரி ஓகே செகண்ட் ஹாஃப் பார்த்துருவோம் சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஆக்ஷன்லாம் மிரட்டி வச்சுருக்காங்க. நான் ப்ரொடக்ஷன் டீம் சொன்னேன், சார் எப்போவுமே வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ரெமெண்டேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், சார் இதுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே ஆகும் எனக்கு அப்படின்னு. ஏன் இந்த படம் எழுதி வச்சுக்கோங்க, 250 கோடி தாண்டுன்னு சொன்னேன். ஓகே, அப்பவே சொல்லிட்டேன். சரி, இதே நீங்க எம்புரானுக்கு சொல்லிங்க நினைக்கிறேன். முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி ஒன்று பண்ணீங்க நீங்க. அதோட சுஜய்ன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சார், சார் சும்மா எங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லாதீங்க, சீரியஸாக சொல்கிறேன், இந்த படம் 200 கோடிக்கு மேலே தாண்டு பார்த்துக்குங்க. நான் நீங்கள் சொன்னேன், நீங்கள் நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் துல்கர் சாரே வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் சொன்னார், பாலா சார்ட்ட கொடுத்தா எல்லாமே ஸ்ட்ரெயிட் படமாக வரும், எல்லா லாங்குவேஜுமே அதையும் தாண்டி ஸ்ட்ரைட் படமாக வரும். அதை தாண்டி எனக்கு பயம் இல்லை, அவர்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு பயம் இல்லை அப்படின்னு அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பாலா நான் பார்த்துப்பார் அப்படின்னாரு. அது இல்லாமல் இதில் வந்து ஒரு நிருபர் யாரோ கேட்டதுக்கு, இவ்வளோ கோடி அல்லுதே, இந்த இவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. டு பி ஹானராக அந்த ஸ்டேஜில் சொன்னார், நான் வந்து ஷேரை வந்து எங்கள் டெக்னிக்கல் டீமுக்கு எல்லா ஒர்க் பண்ணவங்களும் பங்கு பிரித்து கொடுக்க போகிறேன்னு சொன்னார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எந்த ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, ஒரு ஆக்டர் ஆன் ஸ்டேஜில் அது பெரிய விஷயம். அது இன்னைக்கு பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் நடந்துச்சா இல்லை நடக்க போகுது, உங்களுக்கு எவ்வளோ வரும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என் கூட இருக்கவங்க என்ன அப்படின்னு எவ்வளோ வந்துருச்சா, பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்களா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ மலையாளம் பேச நான் சொன்னேன்ல, அதில் மம்முட்டி சார் எடுத்து ஒரே ஒரு டயலாக் மட்டும் வேண்டாம் அப்படின்னு
இங்க தமிழ்ல பண்ணும்போதும் சார் தான் சார் தான் அவரே தானா? ஓகே. வீட்டில் போய் டப் பண்ணேன். அவருக்கும் துல்கர் சாருக்கும் வீட்டில் கேரளாவே போயிட்டு இல்லை இங்கே சென்னையில் ஓகே சென்னை விட ஓகே வீட்டில் போயிட்டு அங்கே செட்டப் கொண்டு போயிட்டு சார் கேட்டார், ஓ இப்போ வீட்டில் வந்து பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு படம் இருக்குது அதே மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு. மாமுடியா? ஆமாம் ஓகே சார் கண்டிப்பாக சார் இதில் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. அவருக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். வேவ் ஃபார் ஃபிலிம்ஸோட நான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். குரூப் ஒர்க் பண்ணியிருக்கேன், சல்யூட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது 3வது எஸ் பிளாக் பஸ்டர் ஹேட்ரிக் பிளாக் பஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது ஓகே. இப்போ ஒவ்வொருத்தையும் யூனிக்காக இருக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சில பேர் விடுது, ஆனால் ரியாக்ஷன்ஸ்லாம் அள்ளிட்டாங்க. கல்யாண பிரியதர்ஷனாக இருக்கட்டும், சாண்டியாக இருக்கட்டும். எஸ்பெஷலி நீங்கள் சாண்டி ஒரு விஷயம் சொன்னீங்க ஆஃப் கேமரா, எனக்கு அது என்னையா அவங்க ஒரிஜினல் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதையே ஒரு விஷயம் பண்ணீங்க, அதை சொல்லுங்களேன். சாண்டி மாஸ்டருக்கு தனியாக பண்ணு. ஆக்சுவலாக நான் ஃபுல் படம் பார்த்தேன். எனக்கு சாண்டி மாஸ்டரோட வாய்ஸ் அங்கேருந்து அமிச்சு அது அவர் தான் பேசியிருந்தார். வேற ஒரு டப்பிங் டைரக்டர் எடுத்திருந்தாங்க. பட் எனக்கு பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கு, வாய்ஸ் பார்த்தா ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஓகே. நான் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், சார் தயவு செஞ்சு எனக்கு சாண்டி மாஸ்டர் வாய்ஸ் வந்து நான் மாற்றணும் சார். ஏன் சார் நல்லா தானே பேசியிருக்கேன், நல்லா தானே இருக்குது. இல்லை அதை அப்படி டிசைன் பண்ணக்கூடாது, நான் ஒரு டிசைன் பண்ணுறேன், அதை நான் இங்கே எனக்கு அனுப்புங்கன்னா அப்புறம் கான்டாக்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்து பேசி எனக்கு அனுப்பிச்சாங்க. சரி. மாஸ்டர் வந்து இந்த சீன் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தார். ஆக்சுவலாக பிஸியாக இருந்தேன் ஒரு ஆள், கோரியோகிராஃபர், தங்கமான மனுஷன். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் என்னன்னு தெரியல, பட் நேரில் பழகினப்ப பார்த்தா குழந்தை மாதிரி அவர் உண்மையில வந்து பார்த்துட்டு, சார் நான் என்ன சார் பேசணும், 7 மணி 7 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டார். ஆமாம் சரி, நான் வழக்கமாக 8-9 மணிக்கு தான் போவேன். சார் பாலாசாருங்களா? அப்போ தான் சார் சொல்லுங்கள் சார், யார் சார் நீங்கள்? சார் நான் சாண்டி மாஸ்டர். ஏன் 7 மணி தாங்க, நீங்கள் தான் 7 மணிக்கு வர சொன்னீங்க. நான் தெரியாமல் நைட்டு சொல்லிட்டேன். ஓகே 7 மணிக்கு அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்ட்டு. அவர் வந்து பல்லவலி ப்ரஷ் பண்ணிட்டு யார்ட்டையும் பேசாமல் சைலண்டாக என்கிட்டே பேசுகிறாரு. ஓ அது நைட் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி, சார் சைலண்ட்டாக பேசுங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, பேசாமல் அவங்க வாய்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து எடுத்தேன், ஒரு சீன் எடுத்து போட்டு காமிச்சோன்னே பார்த்தாரு, ஐயோ என்ன சார் இது அப்படின்னாரு. வேறு லெவலில் வந்துருக்கு சார். அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அதெல்லாம் டப் பண்ணிடலாம். ஓகே. திரும்ப மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் வந்தார். வந்துட்டு நீங்கள் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டெப்த்தாக இருக்கும். ஓகே. எந்த சீன் ஃபஸ்ட்டு இது பண்ணீங்க? ஆக்சுவலாக அவங்க அம்மா கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி, சாத்தான் ஆனதுக்கு, இந்த வேம்பயர் ஆனதுக்கப்புறம், நான் யார் தெரியுமா, நீ கடவுள், நீ கடவுளோட தாய். அதில் ஒரு எஸ்.எஸ். சூர்யா மாதிரி ஒரு ப்ளே வாய்ஸ்லேயே ஒரு ப்ளே பண்ணியிருந்தேன். இனிமேல் நான் தான் முடிவு பண்ணுவேன். அது ஃபஸ்ட்டு நான் அப்படி எப்படி பேசுனேன்னா, நான் யார் தெரியுமா, கடவுள். அதாவது அந்த வெர்ஷன். ஓகே, நீ கடவுளோட தாய், அவ்வளோதான் இருந்தது. இதில் வந்து டெப்த் இல்லை. ஓகே. நான் யார் தெரியுமா, கடவுள், நீ கடவுளோட தாய். அந்த ஒரு அழுத்தம் அந்த சாடிஸ்ட், அந்த இதோட உச்சபட்சம் ஒன்று இருக்கு. அது கொடுத்தோன்னே, என்ன சார் இனிமேல் எல்லா டப்பிங்கும் நீங்கள் வரீங்களா சார், எனக்கு தயவு செஞ்சு எனக்காக ப்ளீஸ்னாரு, நீங்கள் எப்போ வேணா கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு. ஓகே. ஆனால் இதில் 3 லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகுது, தமிழ் இருக்கு, கன்னடாவும் இருந்தது, மலையாளம் இருந்துச்சு, கதை வயசாவே அப்படி. ஆமாம். பட் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஃபர்ஸ்ட்லேயே டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன், சார் இதை நான் வந்து தமிழ் படமாக காமிச்சிடுறேன், ஃபுல் அதுதான் கேட்குறேன். தெலுங்கு படமாக காமிச்சிடுறேன், ஹிந்தி, கன்னடம். ஏன்னா இப்போ நான் மலையாளம் வெர்ஷன் ஒன்று பார்த்தேன், அதில் வந்து 3 லாங்குவேஜ் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆனால் தமிழ் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஆமாம், கன்னடா இருக்கும், மலையாளம் இருக்கும். ஆமாம், நான் இதை ஃபுல்லாகவே தமிழாக மாற்றிட்டேன், ஃபுல்லாக தெலுங்குவை மாற்றிட்டேன், ஃபுல்லாக ஹிந்தி, ஃபுல்லாக கன்னடம். வெர்ஷன் கொடுக்கும்போது இது தமிழ் படம், நீங்கள் தேட்டருக்கு போகும்போது எல்லாமே தமிழ் கேரக்டர், தமிழ் பேசுகிறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ மலையாளம் வெர்ஷன் நான் சொன்னேன்ல, இப்போ அந்த நெஸ்லன் கல்யாணி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி இந்த ஆட்டோவில் பேசுவாங்கல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஆட்டோக்காரன் கேட்பான், அதுதான் கன்னடா கொத்து இல்லை, அதை ஹேண்டில் அதை விட என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப கன்னடத்தில் பேசுவாங்க. அவர் சொல்லுவார், கன்னடா கொத்தில்ல அப்படின்னு. அதெல்லாம் சூப்பராக ஹேண்டில், அதாவது அந்த கிளியக்கு அப்புறம் அந்த போலீஸ் உள்ள வருது, அது ஹேண்டில் பண்ணுறது. அதான் கேட்டார் டைரக்டர், சார் அதெல்லாம் ஓகே, நீங்கள் தமிழாக மாற்றுன்றீங்க, எப்படி மாற்றுவீங்க நீங்கள், இந்த மாதிரி இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன். அதுதான் நான் கேட்டேன். 2 டைம் தமிழில் பாட்டு, 3ஆவது டைம் மலையாளத்தில் நான் போனேன், சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. போய் பார்த்தா கன்னடா ஒத்துலனா அப்படின்னு. ஆனால் தமிழில் பார்த்தா தம்பி எங்கப்பா போனோம், எம்ஜிபுரம் அடுத்த ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஏற்ற மாதிரி கேஷுவலாக இருந்தது. அந்த ஃபார்மேட் சொன்னா ராம்லிக்கு எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனாரு பார்த்துட்டு. இந்த வெர்ஷன் டைரக்டருக்கு அவருக்கு புரியல, இது என்னவா அவங்க டீம்ல பேசிக்கிறாங்க, இவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாரு. நம்ம கன்னடம் எடுத்திருக்கோம், மலையாளமும் இருக்கு, தமிழும் இருக்கு, இவர் எப்படி தமிழா ஃபுல்லா மாத்துவாரு. நான் மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, பார்த்துட்டு என்னங்க சாதாரணமா ஒரு விஷயத்த அப்படி ஒரு டயலாக்ல மாத்தி விட்டு போயிட்டீங்களேங்க அப்படின்னு. அதுவே சாண்டி மாஸ்டருக்கு ஃபுல் தமிழ் தான் இருக்கு, கன்னடா மிக்ஸ் ஆயிருப்பாரு, கன்னடா பேசுவாரு போலீஸ்காரங்க, ஏர் ஆஃபீஸர் கிட்ட. அதுவுமே மாற்றி பண்ணியிருப்பேன்.
மிக்ஸ் ஆனது. ஓகே, இப்போ டாமினிக் அருண் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது நம்ம நிறைய டேரக்டர் சீனியர் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பிருத்திவிராஜ் சாரா இருக்கட்டும், இல்லை வந்து பிளஸி சாரா இருக்கட்டும். ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் மோகன்லால் சார் அவங்க அதான் டேரக்டர் மோகன்லால் சார், எஸ், அவங்களோட பேட்டர்ன் ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் டாமினிக் அருண் ஐ திங்க் ஒரு சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் பிளட் ஒன்று வருது, ஒரு யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுது. பட் அவங்களோட மைண்ட் ப்ராசஸ் என்னவா சார்? அதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டாமினிக் வந்துட்டு அவர் எனக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோக்கு டப் பண்ணிட்டேன். டப் பண்ணி கொடுத்தோடனே அவர் வந்து இல்லை எனக்கு பிடிக்கலன்ட்டாரு. ஓகே, என்ன சார் ஹீரோ நெஸ்லனுக்கு டப் பண்ணி நெஸ்லனுக்கு டப் பண்ணேன். எனக்கு வேண்டாம், நெஸ்லனுக்கு ரெகுலராக பேசுகிற பையன் தான் பேசியிருந்தான், எனக்கு வேண்டாங்கன்ட்டார். நான் சொல்கிறேன் இல்லை சார் நெஸ்லனுக்கு ரெகுலராக அந்த பையன் தான் பேசுகிறேன், பிரேமுல் வரைக்கும் அந்த பையன் தான் பேசியிருக்கேன். சரி, ஸோ ஏன் சார் வேணான்றீங்க? எனக்கு பிடிக்கல பாலா சார், நீங்கள் வேறு மாதிரி ஒன்று எனக்கு கொடுங்கண்ணே. எனக்கு புரியல ஒரு டேஸ்ட் என்ன, எனக்கு புரியல. ஃப்ரெஷ்ஷாக வர டீமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் டப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அம்முக்கு நம்ம கல்யாணி பிரியதர்ஷன், அதுவும் வேணான்ட்டார். என்னடா எது கொடுத்தாலும் வேணான்ற இந்த மணிரத்னம் படத்துல வர மாதிரி ஃபீல், ரஜினி சார் ஃபீல் நான் எங்க போவேன், அவரு மாத்துன்றாரு. நான் என்னத்த மாத்துறது, நான் ரெகுலரா ஒன்று பண்ணுவேன் கொடுக்குறேன். இல்லை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி என்னதான் பண்றேன், நான் ஒரு வாய்ஸ் அனுப்புறேன் ஹீரோனுக்கு பாருங்கன்னாரு. அப்போ அங்க ஒரு சிங்கர் பேசியிருந்தாங்க ஆக்சுவலா கல்யாணிக்கு. ஓகே, பேஸா பேசியிருப்பாங்க. சரி நான் இப்போ ஒன்று அனுப்புறேன் பாருங்க, இதை நீங்க போன்ல பார்க்காதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அதே செட்டில்டாக அதே பேஸில் வச்சு அனுப்பிச்சேன். சார் எக்ஸலண்ட், இப்போ தான் சார் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் என்ன. அவர் என்ன ஃபீல்னா ஸ்டாண்டர்டாக லிப்பு ஓப்பன் பண்ணாமல் அம்மு பேசியிருக்கோம் கல்யாணியா. அது வந்து என்னென்னா அந்த ஸ்டாண்டர்டாக, அதாவது செட்டில்டாக இருக்கணும், டயலாகு புரியணும், அதே சமயத்தில் புரியவும் கூடாது. ஓகே ஓகே, அந்த மாதிரி லிப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும், பேசுறது தெரியணும், எனக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப டப்பிங்னு, அதாவது லைவை விட தாண்டி ஒன்று மணி சார் ஒன்று பண்ணுவார் தெரியுங்களா, அந்த மாதிரி மௌனராகம் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டயலாக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கேட்டார். பார்த்தேன், சரி ஓகே பிடிச்சிட்டேன், இவர் டேஸ்ட் தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நஸ்லனுக்கு ஒரு வாய்ஸ் போட்டு கொடுத்தேன். சார் என்ன சார் நீங்கள் என்ன, இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன் சார், நீங்கள் பண்ணுங்க சார், நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்ட்டாரு. ஸோ ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப செட்டில்டு, அவருக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிடுவார். ஸோ இப்போ இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நம்மளோட ஒர்க் வெளியே தெரியும் இல்லையா. இப்போ இந்த கமர்ஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஹிட் ஆகும்போது நம்மளோட ஒர்க் ஒன்று வெளியே தெரியும். அதில் லோக்கால இப்போ பாலா பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே நான் அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பார்த்தா அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்க நிறைய பேரே வந்து ப்ரெஸ்லேயே வந்து நிறைய எக்ஸைட் ஆனாங்க, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ சார் ஹாப்பி ஆச்சு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்? அண்ட் ஐ திங்க் எம்புரானுக்கு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஆமாம் பெரிய சக்ஸஸ். பாக்ஸ் ஆஃபீஸ் இது 200 crores தாண்டி போயிட்டு 200 crores அதான் எம்புரான், தொடரும், மஞ்சுமயில் பாய்ஸ், இதெல்லாம் 204 4 மூவி இருக்கு மலையாளத்தில், 4மே நான் தான். நீங்க தமிழ், ஐ மீன் நீங்க டப் பண்ணது தமிழ், அதர் லாங்குவேஜ் தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லாமே. எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே தெரியும், எனக்கு இது கண்டிப்பாக 200 இது 500 போகும் வரைக்கும் தெரியும் எனக்கு. இப்போ சொல்கிறேன், இது இன்னும் 2 வாரம் கடந்து இந்த படம் ஹவுஸ்ஃபுல், இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஹாப்பியாக இருக்குது சார். ஏன்னா நமக்கு அந்த படம் அமையுதா இல்லை நம்மள்ட்ட கரெக்டாக வருதா என்ன இது தெரியல எனக்கு. பட் நம்ம அந்த அளவுக்கு நான் ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணுறேன். எல்லா படத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா அன்னைக்கு புது படம் மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் இவ்வளோ படம் ஒர்க் பண்ணிட்டோம், நம்ம 200 படத்துக்கு மேலே பண்ணிட்டோம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு அசால்ட் வரும்ல, அதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன சவுண்டாக இருந்தாலும் என் நாலேஜ் எல்லாமே வெளியே போகக்கூடாது. ஸோ அது பயந்து வேலை பார்ப்பேன். டைம் எடுத்து ரொம்ப டைம் எடுத்துப்பேன். நார்மலாக டப்பிங் படத்துக்கு எல்லாரும் ஒரு 7 days 6 days அதெல்லாம் கிடையாது. எனக்கு நீங்கள் 50 days டைம் கொடுங்க, டப்பிங்க்கு மட்டுமே 30 days உட்காரு, இன்க்ளூடிங் டைலாக்ஸோட சேர்த்து. டயலாக்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணிவிடுவோம். ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் ஓகே நல்லா இருக்குது பக்காவாக இருக்குன்னு டப்பிங்கே உட்காருவேன். துல்கர் அவரோட ரியாக்ஷன் என்ன வருது? ஏன்னா அவர் ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு வார்த்தை, அந்த டீம்கிட்ட கொடுத்துட்டேன், பாலாஜரோட டீம்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு அது மேலே என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அவரோட டிராவல் அண்ட் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு சார்? இந்த படம் எனக்கு கொடுக்கும்போதே அந்த டீம்ல பேசிட்டு யார் பண்றான்னு அவர் ஆக்சுவலாக பாலானா டப்பிங்லாம் வரப்போ பாலானான்னு தான் சொல்லுவாங்க. சரி, அவர்கிட்ட கொடுத்தா நம்ம எதாவது கொடுத்துருங்க நீங்க அப்படின்னு அவர் என்னன்னா பாசிங்ல சொல்லிட்டு போயிடுவார். ஓகே, இவங்களுக்கு தான் அந்த டீமுக்கு தான் கொஞ்சம் பயம், இவர் யாரு என்ன, நம்மளோட பர்சனாலிட்டி வேறு பார்ப்பாங்க, இவர் கரெக்டாக பண்ணிடுவாரா என்ன அப்படின்லாம் யோசிப்பாங்க. சரி, அவர்கிட்ட திரும்ப கேட்டுங்க, பாலானா தானே பண்ணுறாங்க விட்டுருங்க, அவர் கரெக்டாக பண்ணுவார். அதான் ஸ்டேஜ்லேயுமே ஒரு ப்ரெஸ் கேட்டதுக்கு கூட சொன்னாங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டா நான் நம்பிக்கையாக இருக்கலாம், அவர் பார்த்துப்பார். ஸோ அவர் கையிலேருந்து ஒரு அவுட்டு போகுதுன்னா கரெக்டாக இருக்கும். நாட் ஓன்லி தமிழ், எல்லா லாங்குவேஜுமே இன்னைக்கு இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. நாங்கள் வரிசையாக கொலாபரேஷன் அவரோட பண்ணிட்டு இருக்கோம், இனியும் எல்லா படமும் அவரோட தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ நம்பிக்கை இருக்கு என் மேலே இருக்கு. ஓகே, இப்போ மெயின் கேரக்டர்ஸ் ஓகே, நெஸ்லன், கல்யாணி பிரியதர்ஷன், சாண்டி அவங்களுக்குலாம் பண்ணுறது ஒன்று இருக்கு. பட் இதில் ஹியூமர் வந்து ஒரு மேஜர் பிளே, அது வந்து நிறைய பண்ணியிருப்பேன், அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் அது செம்மையாக கிளிக் ஆச்சு. இது மேபி வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஹியூமர் போர்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்குங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். பட் ப்ரிசைஸாக இருந்தது.
அந்த ஹியூமர் போர்ஷன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? Humor- Especially வேணு நைஜில் அந்த 3 பேர் பண்றாங்க. ஐயோ அவங்க கூத்து பயங்கரமா இருக்கும். அதுவும் அந்த கல்யாணியை கரெக்ட் பண்ற சீன்லாம் ஆமா இருக்கும். ஆமா. தூரத்துல இருந்து பக்கத்துல இருந்து பார்த்தா ஒன்றும் பெருசா இல்லடா, அது இல்லடா நீ சொன்ன மாதிரி ஆமாடா நல்லா இல்லடா, நீ தான் வேணாம்னு சொல்லிட்டு நான் அது என்ன நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டேன். இவன் என்ன பண்ணுவோம், டேய் பார்த்து அவங்க உசார் பண்ணுறோம், அதுக்குள்ளே எப்படியே பார்த்து இவனுக்கு பதட்டமாகவே இருக்கும் அந்த ரியாக்ஷன்ஸ் ஒன்று ஒன்று. அதில் ஒரு டயலாக் ஒன்று போட்டிருப்பேன், ஏன் அந்த பொண்ணு எங்கடான்னு, அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, என்ன ஆடை போட்டிருந்தா, பாலாடையா? அது என்னன்னா அது மைனூட்டா வாட்ச் என்ன ஆடை, அது மலையாளத்துல இல்ல, அது நிறைய இடத்துல இருந்தது. குட்டி குட்டியா நிறைய போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அதுல. அவ அந்த மாதிரி அந்த பையனை வந்து பேசுறப்ப எங்க அந்த தெருப்புருக்கி அப்படின்னு கேட்பான். நான் சொன்ன தெருப்புருக்கி, இந்த தெருப்புருக்கி தான் அப்படி. அதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து அது கனெக்ட் ஆகிறாங்க. ஓ இது அவங்களுக்கு நேரடி தமிழ் படமா காமிக்கிறதுக்கு வந்து அது அந்த டயலாக் எல்லாம் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ லைவா இருக்குன்றதுக்கு பிளஸ் லிப்சிங்க், நான் எஸ்பெஷலி லிப்சிங்க் விடவே மாட்டேன். ஸோ அதுல நான் ஒரு லிப்பு போனாலும் நைட் உட்காந்து யோசிப்பேன், இந்த லிப்பை நம்ம ஏன் விட்டோம், இதுக்கு என்ன பண்ணலாம். மார்னிங் எந்திரிச்சு அதை பத்தி யோசிச்சிட்டே இருப்பேன். திடீர்னு ஏதாவது லாக் ஆகும், அதை பிடிச்சி மாற்றி அதை கரெக்டாக கொண்டு வந்து அந்த லிப்பில் உட்கார வச்சிருவேன். நீங்கள் இந்த தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் படமாக தான் தெரியும் உங்களுக்கு. இல்ல, அது கல்யாணிக்கு பேசுனவங்க யாரு? அவங்க ஸ்மிருதின்னு ஒரு டப்பிங். ஓகே, ஆக்டர் எனக்கு கல்யாணி வாய்ஸா இல்ல ஒரிஜினல் வாய்ஸா இல்ல டப் வாய்ஸானே ஒன்று பாவம். அது ஆக்சுவலாக நான் நிறைய படம் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் நான் போட்டு கொஞ்சம் சித்திரவதைப்படுத்திட்டேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கேன். என்ன இதுக்கு முன்னாடி ஜனகணமன ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணோட. ஜனமன் யாரு? மம்தா. மம்தா மோகன்தாஸ். இதுக்கு முன்னாடி நிறைய படம் அந்த பொண்ணோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுல என்ன சித்திரவதை சார்? ஆமா, அது வந்து என்ன சார் நீங்க ஏன் போட்டு இவ்வளோ டேக் எடுக்கிறீங்க எனக்கு புரியலன்னு. இல்லை எனக்கு ஃபீல் வேணும். அதுதான் அது நினச்சிச்சு, இந்த ஆள் என்னடா ஃபீல் அவங்க ரஜினி அதுதான் எங்கள் இன்ஜினியர் சொல்லிட்டு, என்னங்க வழக்கமாக டப்பிங் பேசினா விட்டுருவாரு, ஒரு 2 டேக் 3 டேக் போவார், ஓகே ரைட்டு. என்னங்க 10 டேக் வரைக்கும் ஃபீலுன்றாரு, என்ன ஃபீல் எங்கே போகுது அப்படின்னு. இல்லை அவர் ஒன்று கேட்குறாரு புரிஞ்சுக்கோ. அப்போ நானே சொல்லி காமிப்பேன், எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னோன்னே ஓகே அது ஒன்று புரிஞ்சிச்சு, செட்டில்தான் இதுதான் வேணும். இதுக்கு மேலே அது மைக்கு உன்னால் எவ்வளோ க்ளோஸ் வர முடியுமோ உள்ளே வந்துடு, உன்னால் எவ்வளோ மேக்ஸிமம் பேஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு அது அப்படி எடுத்து. ஏன்னா அது வந்து வேம்பயர் கேரக்டருங்கிறதுனால அந்த கேரக்டர் பிகினிங்ல இருந்து அந்த சின்ன பேஸோடயே போகும். ஆமா, அவன் பேர் நச்சம். ஹை பிச் இருக்கவே இருக்காது, அப்படியே எல்லாமே ஒரே செட்டில்டா இருக்கும், 1 மீட்டர்லயே இருக்கும். பாத்தீங்கன்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது இந்த படத்துல. அந்த பொண்ணுக்குமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. சொல்லிச்சு குடும்பம் இந்த இதெல்லாம் இப்ப சொல்லாத, நீ படம் வரும்போது பாரு உனக்கு எவ்வளவு பேர் வரணும். அப்ப கேட்டாங்க. ஓகே ஓகே, துல்கர் சாரும் கேட்டாங்க, அந்த டீம் ஹோல் டீம் கேட்டாங்க ஹீரோயின் டப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஸ்மிருதின்னு ஒரு பொண்ணு சூப்பரா பேசியிருக்காங்க. இவர் பேச வச்சிருப்பாரு அவங்க டீம்ல இருந்து, அவர் விடுறாளா அவர் அப்படின்னு சொல்லி. ஸோ அது இந்த படத்துல எல்லா டப்பிங் ஆர்டிஸ்டுமே இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் என்னன்னா, வழக்கமா டப்பிங்னா ரெகுலரா ஒரு ஒரு மீட்டர் இருக்கும், பிடிச்சி போயிடுவாங்க. இந்த டைரக்டர்கிட்ட என்னன்னா, புது டைரக்டர் இவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக அவர் என்னென்னலாம் எதிர்பார்க்குறோம், நஸ்லனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு ஓப்பனாக ஒன்று பேசணும். சாத்தான் முதற்கொண்டு, ஐயோ அவருக்கு வாய்ஸ் பிடிச்சி அதை கரெக்டாக கொண்டு போகணும், அவருக்கு மீட்டரில் உட்கார வைக்கணும், பேசணும் அது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலி எண்ட் ஆஃப் தி ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும், தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து நம்ம நாம தான் பண்ணணும் யாருக்கும் தெரியாது. பக்கத்தில் உட்காந்து ஆடியன்ஸோட படம் பார்க்குறோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அதான் அடுத்து கேட்க சீனில் வந்துட்டு அவன் என்ன சொன்னா, அவன் பேய்டா அப்படின்னு, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த ஹாப்பினஸ் தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு ஒர்க் பண்றது ஓகே, பட் இது வந்து சர்ப்ரைசிங் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் வேஃபேர் ஃபிலிம்ஸ் துல்கர் சாருக்குமே இது பெரிய சர்ப்ரைஸ், இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது. அண்ட் உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? நான் கமலா தியேட்டரில் போய் படம் பார்த்தேன். பயங்கர டைட் ஷெட்யூல். சரி எப்படியே பார்த்து எல்லாருமே சொல்றாங்க, ஆனால் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்னா கமலா தியேட்டர்ல 5 ஸ்க்ரீன்னா அப்படின்றோம், 5 ஷோ போடு. என்னது 5 ஷோ? எனக்கு அது கூட எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, போகிற போதெல்லாம் 8 ஷோ. நான் இந்த படத்துக்கு அப்படியேடா, சரி ஓகே. நான் போய் பார்த்தேன், உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி ஆடியன்ஸ் பேசிக்கிறாங்க, நான் சும்மா தாண்டா வந்தேன், என்னடா படம் மிரட்டி வச்சிருக்காங்க இன்டர்வல்ல. ஓ சும்மா உள்ள வந்துட்டு சும்மா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்தான், மிரட்டி வச்சிருக்கான் அவன், என்னடா இது செகண்ட் ஹாஃப் எப்படா இருக்க போகுது அப்படின்றான். ஆனா யாருக்குமே இது டப்பிங் படம்ன்றது யாருமே ஃபீல் ஆகல. அது ஓகே, அது எல்லாருமே என்னன்னா ஒரிஜினல் தமிழ் பாக்குற ஃபீல் மாதிரி செம்மையா இருக்கா. டயலாக் எல்லாம் பயங்கர, எல்லா டயலாகும் சிரிக்கிறாங்க. நான் என்னன்னா, நான் சில டயலாக் இதுக்கெல்லாம் சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு கணக்குல எழுதுவேன். பட் இதுல எல்லா டயலாகும் சிரிக்கிறாங்க, அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர் வந்து உழுந்து சிரிச்சு ஒரு 5 நிமிஷம் சைலண்டா இருந்த இது இப்பதான் பார்த்தேன். அந்த பொண்ணு வரும் இல்லைங்களா, 15 மினிட்ஸ் தியேட்டர் ஸ்பின் ட்ராப் சைலண்ட். கலியகடனி குட்டி பொண்ணு 15 நிமிஷம். அதுவும் ஜேக்ஸ் விஜயோட மியூசிக் அவர் ஹேண்டில் பண்ண அந்த உடுக்க சவுண்டு, அந்த கல்லியங்காட்டு நீலின்னு சொல்றப்ப யாரு அந்த கல்லியங்காட்டு நீலி, அதுக்கு நான் தான் பேசியிருந்தேன் பெரியவருக்கு. அப்படியா? ஆமா,
இது தெரியாது சார். அவருக்கு அப்புறம் ஒரு பைத்தியக்காரர் படுத்திருப்பார் ரோட்ல, தம்பி இனிமேல் தம்பி அவர் வாய்ஸ் கடைசி நாள் அப்படின்னா அவருக்கு. அப்புறம் இன்னும் 2 பேருக்கு பேசியிருக்கேன். நைட் டைம் சென்சாருக்கு போகணும், வேற வழி இல்ல, பேசி நம்மளே இறங்கிடலாம். ஆமா வாய்ஸ் மாத்தி பேசி அனுப்பிச்சிட்டேன். ஆனா யாருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அஜேக்ஸ் விஜயோட மியூசிக் ரொம்ப, அதை விட இந்த படத்துல மிகப்பெரிய பில்லர் வந்து 2 பேர், கேமராமேன் அண்ட் எடிட்டர். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் நினைக்கிறேன். ஆமா ரொம்ப சின்ன பையன். அந்த ஃபிளாஷ்பேக்கும் அந்த கல்யாணோட சீனும் கரெக்டா நான் லீனியரா வரும், லீனியராவும் இருக்கும். அது கரெக்டா மேட்ச் பண்ணி, அது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுவும் எல்லாத்துக்கும் காரணம் டொமினிக் சார் தான். பட் இருந்தாலும் அது பண்ணுல எடிட் பண்ணும். அந்த டேபிள் அந்த சால்ட் கொட்டணும் கரெக்டா, அது வானத்துல அப்பா அது என்ன மாதிரி கட்டு, அது பயங்கரமா இருந்துச்சு. அதுதான் அது மாதிரி அந்த பீட்சா ஒன்று பாட்டு அதோட மேல moon sound. ஆமா. சரி ஓகே சார், அடுத்து என்னென்ன லைனை புரியுது சார்? இப்போ லோக்கா சக்சஸ் ஓகே, பட் இருந்தாலும் அடுத்து நம்ம ஒர்க் மூவ் ஆன் ஆயிரும். சக்சஸ் என்ஜாய் பண்ணிட்டோம். ஏன்னா ஆப்வியஸா நீங்க அப்படிதான் இருப்பீங்க ஒவ்வொரு படம். அடுத்து என்ன போயிட்டு இருக்கு? அடுத்து இப்போ ஹிருதயபூர்வம் ஓடிடி, அதாவது தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆஃப் கேமரா 2 டைம் சொல்லிட்டேன், 3ஆவது டைம் சொல்றேன். தியேட்டர்ல விட்டுருக்கலாம் தமிழ். ஆமா. மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு படம் இப்போ நயன்தாரா படம் ஒன்று கமிட்டா இருக்கேன். ஓ ஓகே. ஆமா, நிவின் பாலி நயன்தாரா. அது டிஎஸ் ஸ்டூடெண்டா? எஸ், எப்படி கரெக்டாக சொல்றீங்க? இல்ல ரிலீஸ் ஃபாலோ பண்றாங்க. ஓகே. அது இல்லாமல் இன்னும் 2 படம், அப்புறம் இன்னொரு பேன் இண்டியா இல்லை பேன் வேர்ல்டுன்னு சொல்லலாம், அப்படி ஒரு படம், பெரிய படம், இந்தியாவில் மிகப்பெரிய படம் ஒன்று கமிட் ஆயிருக்கேன். நேற்று தான் சைன் பண்ணேன். 3 லெஜண்ட் சேர்ந்து நடிக்கிறேன். சரவணன் சார் சொன்ன படம். ஓகே ஓகே, வெயிட் பண்றேன் சார். 3 லெஜண்ட் ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்க. சாரி 4 லெஜண்ட் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்க. பெரிய பட்ஜெட். எஸ், உங்களுக்கு ரக்ஷித் ரிசர்வ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். மேபி யோசிக்கிறேன் சார், நான் சொல்றேன் சார் சொல்லிட்டு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் ஹிருதயபுரம் ஒரு டைம் பார்க்க போறேன். பாருங்க, உங்களோட ஹியூமர் டச்சுக்காக பார்க்க போறேன். ஏன்னா மலையாளம் ஒரிஜினல் வெர்ஷன்ல ஹியூமர் லால் சார் அண்ட் அவங்க சொல்லவே வேணாம், மிரட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணிருக்காரு அந்த மனுஷன் ஹியூமர்ல அப்படிங்கிறது பார்க்குறது. இந்த இது வந்து எனக்கு மட்டும் இது சார், அது என்னன்னா என்னோட சவுண்ட் இன்ஜினியர் அருண் அண்ட் கேசவன், என் கூட ஒர்க் பண்ணுற என்னோட அசிஸ்டன்ஸு, இப்போ நியூவாக கமிட்டாக இருக்குது எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கும் இந்த கிரெடிட்ஸ் போகும். ஏன்னா நான் வந்து ஹெட்டாக இருந்து பார்த்துப்பேன், எனக்கு கீழே இவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் என் நைட் அண்ட் டே சில படத்துக்குலாம் நான் இப்போ பல்ட்டின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயோ ஆமாம் சார், சார் கொலை பண்ணுறாங்க சார், நான் தூங்கி 6 நாள் ஆகுது. நாள் தான் உங்களுக்கு நான் கேட்டோன்னே இல்லை சார், நான் அப்புறமா நேற்றுக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 6 மணி வரைக்கும் தான் முடிச்சு ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன். ஆல்மோஸ்ட் ஸ்பாட்ல இருக்கிறத விட பயங்கரமான ஒர்க். அவங்களுக்கே ப்ரொடக்ஷனுக்கே தெரியும் 6 நாள் அந்த மனுஷன் தூங்கல, இதுக்கு மேல ஃபோன் கால் ஒரு கால் கூட வரல, ஆனா கண்டென்ட் அனுப்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் என் கூட தூங்காம என் கூடவே ஒர்க் பண்ற என்னோட டீம் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எக்ஸ்பெஷலி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என் கூட இருக்கிற என்னோட மனைவி கௌசல்யா, எல்லாருக்கும் நன்றி. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த படம் சொல்றீங்க, ஐ திங்க் அடுத்த ரெக்கார்ட்ஸும் லைனப்பில் ஆட் ஆகி வெயிட் பண்ணுறது. ஸோ அதுக்கும் நாங்கள் அந்த டைமில் மீட் பண்ணி பேசுவோம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.